ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த பிரேக் டவுன் சீரீஸில் இதுக்கு முன்னாடி பார்த்த 3 வீடியோ வந்து எப்படி படிக்கணுங்கிறது பார்த்தோம். ஆனால் ஒரு லீட் கோட்லேயோ இல்லை இன்டர்வியூலேயோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள், ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஆனால் இந்த மொத்த ப்ராசஸோட இதுவே வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி யூனிக்காக வந்து அது டெவலப் ஆகும். நீங்கள் பார்க்குற ப்ராப்ளம்ஸு, அதுக்கு நீங்கள் அதில் படிக்கிற டிஸ்கஷன்ஸு, நீங்கள் பார்க்குற வாக் த்ரூஸு எல்லாமே சேர்ந்து கலந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து உருவாகும். அதுதான் அப்படி தான் டெவலப் பண்ணணும், அப்படி தான் நடக்கணும். பட் ஸ்டில் இது வந்து எனக்கு தோன்ற ஒரு சின்ன ஒரு காமனாக நான் பார்த்த சில விஷயங்கள், இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாங்கிறது. இது வந்து ஒரு சாம்பிள் தான். இந்த சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இது போக நிறைய டெக்னிக்ஸ் நீங்களாகவே இன்வென்ட் பண்ணுவீங்க, நீங்களாகவே கண்டுபிடிப்பீங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த ஸ்கில் வந்து பில்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சாம்பிளில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளமை எப்படிலாம் பிரேக் டவுன் பண்ணி சொல்யூஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கதை இருக்கும். எப்போவுமே வந்து சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கதையிலேருந்து ஆக்சுவலாக அதுக்கு கீழே இருக்கிற என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே வந்து நம்ம இப்போ இத்தனை நாள் பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம் பேட்டர்ன் வந்து அண்டர்லைங் அந்த ஸ்டோரி வந்து ரேப் பண்ணி கவர் பண்ணியிருக்கலாம், இல்லை மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னதுன்னு நம்ம வந்து டிகோட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அவுட்டர் ஸ்டோரியிலேருந்து அண்டர்லைங்காக வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஸ்டோரியெல்லாம் வந்து அன்கவர் பண்ணி அண்டர்லைனில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அது பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிற திங்ஸ் வந்து அந்த ஸ்டோரியில் என்ன இன்புட் இருக்குது, என்ன அவுட்புட் இருக்குது, என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அந்த ஸ்டோரிக்கு. ஸோ இது மூணும் வந்து இன்ஃபார்ம் பண்ணும். இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து இன்புட் வந்து அவுட்புட்டாக எப்படி மாறுதுங்கிறது வந்து டிஃபைன் பண்ணும். ஜென்ரலாக இந்த இன்புட் புரிஞ்சிருச்சு, அவுட்புட் புரிஞ்சிருச்சு, ரெக்குயர்மெண்ட் புரிஞ்சிருச்சு, இன்புட்லேருந்து அவுட்புட் எப்படி மாறும் புரிஞ்சிருச்சுன்னா ஜென்ரலாக அதை அப்படியே நம்ம வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணோன்னாலே ஒரு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிடச்சிரும். இது வந்து நான் ஜென்ரலாக வந்து சிமுலேஷன் சொல்யூஷன் சொல்லுவேன். சில இடத்துல ப்ரூட் ஃபோர்ஸுங்கிறது அப்ளை ஆகும், சில இடத்துல அப்ளை ஆகாது. பட் ஜஸ்ட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்டை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்புட் மேலே அப்ளை பண்ணி அவுட்புட்டுக்கு வர்றது வந்து சிமுலேஷன். ஸோ அது ஜென்ரலாக வந்து மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்காது. பட் ஆனால் ஒரு ஒர்க்கிங் சொல்யூஷனாவது கிடைக்கணும்னா ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இன்புட்டில் இருந்து அவுட்புட் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். இது வந்து சிமுலேஷன் சொல்யூஷன். ஸோ இங்கேருந்து ஜென்ரலாக ஆப்டிமைஸ் பண்ண போவோம். ஸோ அந்த ஆப்டிமைஸ்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சில வேஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை முதல்ல சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் வந்து அந்த இன்புட்லேயே வந்து சில ஸ்டோர்டு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன் லெவரேஜ் பண்ண முடியுதா பார்க்கணும். ஸோ அது எதர் உங்களுக்கு இன்புட் பார்த்தா தெரியும், இல்லை ரெக்குயர்மெண்ட்ஸில் படித்து பார்த்தா தெரியும். ரொம்ப சிம்பிளான இது சொல்கிறேன், காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் லேட்டராக இருக்கும். சிம்பிளாக பார்த்திங்கன்னா அது வந்து சார்ட்டட் அரேயாக இருக்கலாம், இல்லை அதில் வந்து ஒரு ஹைரார்கி இருக்கலாம். ஸோ இந்த சார்ட்டடாக இருக்கிறதையும் இந்த ஹைரார்கி இருக்கிறதையும் எப்படி லெவரேஜ் பண்ணலாம், ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்கிறதுனால அது சில அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜை எப்படி யூஸ் பண்ணி சிமுலேஷனாக இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஸோ இன்புட்டில் இருக்கிற ஆல்ரெடி ஸ்டோர்டு பேட்டர்ன்ஸை எப்படி லெவரேஜ் பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகலையா, இன்னும் சில எல்லாமே வந்து வேறு பிரான்ச்சஸ் எப்படி நம்ம வந்து இது வேறு விதத்தில் அப்ரோச் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த இடத்துல பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷுவலைசேஷன் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளை ஆகாது, சிலதுக்கு மேபி அப்ளை ஆகும். அரே பண்ணுங்கள். நிறைய டைம்ஸ் வந்து அந்த ஸ்டோரியை விஷுவலைஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சிலதில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும், ஒரு XY பொசிஷன் இருக்கும், அங்கே சில ஸ்டோன்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். அது வந்து 0,0 1,1 கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஆக்சுவலாக வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா அது பண்ணதுக்கப்புறம் புரியும். சம்டைம்ஸ் இந்த அரேயில் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது வந்து
அது உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. அதை வந்து ஃபுல்லாக ஆக்சுவல் விஷுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது புரியும். இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டோரியை வேறு விதமாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஏதாவது க்ளூஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ விஷுவலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன ட்ரை பண்ணலான்னா வந்து இந்த இன்புட் அண்ட் அவுட்புட், இந்த ரெக்குயர்மெண்ட் இது இங்கேருந்து இது மாறுறதை வந்து ஆக்சுவலாக வந்து மேனுவலாக எப்படி நீங்கள் போடுவீங்க. இல்லை இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஸ்கேன் பண்ணுது. ரொம்ப அது ஆக்சுவலி இது பேட் எக்ஸாம்பிள், பட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபிசிக்கல் டிக்ஷனரி இருக்குது. அது நீங்கள் வேர்டு எப்படி சர்ச் பண்ணுவீங்கன்னா யாருமே வந்து ஃபஸ்ட் வேர்ட்லேருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போக போகிறது இல்லை. அதே மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து பைனரி சர்ச் அப்ளை பண்ண போகிறதும் கிடையாது. ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போவோம், இங்கேருந்து வந்து முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு ரஃபாக பார்ப்போம், மறுபடியும் ரேண்டமாக போவோம், ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னா வந்து லீனியராக ஸ்கேன் பண்ணுவோம். அந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இது வந்து டிக்ஷனரி. ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம்க்கு இன்புட் அவுட்புட் இருக்குன்னா இன்புட்லேருந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணால் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க. கோடு பற்றியே இல்லை, இது எப்படி இந்த இது லாஜிக்கை கோடை கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றியே இல்லை. ஜஸ்ட்டு உங்கள் மைண்ட் ஓகே மினிமம் கண்டுபிடிக்கணும்னா இப்படி கண்டுபிடிக்குது. ஒரு சர்ச் பண்ணோன்னா உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த திங்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுது. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து சம்டைம்ஸ் நம்ம பிரெயின் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கேருந்து கூட நம்ம வந்து டேப் பண்ணலாம் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. அது ஃபுல் க்ளூ கொடுக்காது, ஆனால் மேபி எந்த பார்ட்ஸ்லாம் கட் டவுன் பண்ணுறோம், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து அப்ரோச் வச்சே வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், இன்புட் அண்ட் அவுட்புட் வச்சு கொஞ்சம் விளையாடணும். ஸோ டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு வந்து இன்புட் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் தனியாக இன்புட்லாம் வச்சு பார்க்கும்போதே ஏதாவது பேட்டர்ன் கிடைக்கலாம், இல்லை தனியாக அவுட்புட் வச்சு பார்க்கும்போது மட்டுமே ஏதோ ஒரு பேட்டர்ன் கிடைக்கலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே இன்புட் அவுட்புட் கோரிலேட் பண்ணி மல்டிபிள் சினாரியோஸ் பார்க்கும்போது ஏதாவது பேட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிமுலேஷனுக்கோ ஏதோ ஒரு கோட் போட்டிங்கன்னா அந்த கோட்லேருந்து ஏதாவது வந்து சில பேட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ இதுலேருந்துலாம் வந்து இன்னொரு டைப் என்னென்னா வந்து உங்களுக்கு மேனுவலாகவோ இல்லை இந்த இன்புட் அவுட்புட் மூலமாகவோ இல்லை ஆல்ரெடி போட்ட கோட் மூலமாகவோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரிடண்டன்சி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிடண்டன்சினா தேவையில்லாத ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஆர் ஆல்ரெடி ஏதோ ஒரு பேட்டர்னோ ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து ரிடண்டன்சி, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதர் இன்புட் அவுட்புட்டில் இருக்கிற பேட்டர்னோ இல்லை உங்களுக்கு மேனுவலாக பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிற பேட்டர்னோ இல்லை இன்புட் அவுட்புட்டை வந்து வேரியஸ் சினாரியோஸில் செப்பரேட்டாகவோ கம்பைண்டாக பண்ணுறதோ இல்லை கோடு போடும்போது வந்து எதுக்கு இதுக்கு 2 லூப் போடுறோம், இது ஒரு லூப்பில் பண்ண முடியாதா, எதுக்கு இது இப்படி பண்ணுறோம், இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியாதா, இந்த மாதிரி வந்து ரிடண்டன்சிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ ரிடண்டன்சிஸ் இருந்துச்சுன்னா அது எதர் அது பேட்டர்னாக இருந்துச்சுன்னா அந்த லாஜிக் மாற்றுவீங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் லூப் போடுறதுக்கு பதிலாக எங்கேயாவது ஸ்டோர் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவீங்க. சில இடத்துல வந்து ப்ரீ கம்ப்யூட் பண்ணுவீங்க, அதாவது ஆன்சர் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒரு ஸ்டெப்பை வந்து ஆல்ரெடி ப்ரீ கம்ப்யூட் பண்ணிட்டா சில லாஜிக் ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு சில டெக்னிக்ஸ் வச்சு ரிடண்டன்சிஸ் வந்து இது பண்ணலாம். ஜென்ரலாக நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் ஆகிறது வந்து கீவேர்ட்ஸு. நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் படிக்க சில கீவேர்ட்ஸ் வந்தாலே வந்து ஓகே இந்த கீவேர்டு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். இது வந்து சம்டைம்ஸ் ஒர்க்கும் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக இத்தனை பாசிபிலிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணணுமா இல்லை எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணுமா, கவுண்ட்டாக ஜெனரேட்டாங்கிறது வச்சு மட்டுமே வந்து அது என்ன நீங்கள் அண்டர்லைங் அல்காரிதமோ டேட்டா ஸ்ட்ரக்சரோ யூஸ் பண்ணுவீங்கிறதே மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில கீவேர்ட்ஸ் வேறு ஏதோ கீவேர்டு வச்சு நம்ம வந்து ஒரு அல்காரிதம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், ஆனால் அது கவுண்ட்டாக இல்லை வந்து ஜென்ரேஷனாங்கிறத வச்சே வந்து அது வேற ஒரு அல்காரிதமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த க்ளூஸ்லாம் கிடைக்கும், கீவேர்ட்ஸ்லேருந்தும் க்ளூஸ் கிடைக்கும். இந்த க்ளூஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓகே இது இப்படியாக இருக்குமோ, இந்த பேட்டர்னாக இருக்குமோ, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்குமோ, இந்த அல்காரிதமாக இருக்குமோன்னு கெஸ் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். ஃபுல்லாக ஒரு எப்படி நம்ம விஷுவலாக படித்தோமோ நீங்கள் விஷுவலாக நீங்கள் கொடுக்குற லாஜிக்கை இன்புட் அவுட்புட் பண்ணி அவுட்புட் வருதாங்கிறது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூஸு. ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு விஷுவல் வாக் த்ரூ பண்ணிங்கன்னா தான் வந்து அது வெரிஃபை ஆகும். ஒன்ஸ் வெரிஃபை ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறமே கோடுக்கு போகணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எப்படி நீங்கள் போகணுங்கிறதுக்கு. நிறைய திங்ஸ் நீங்கள் ப்ராப்ளம் போடியோ நிறைய ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணும்போதோ கற்றுப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பாய்.